எத்தியோப்பியால 2026 பொங்கல் எப்படி போச்சுன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல காட்டுறேன் வாங்க. ஸோ இங்க பொங்கல் பாத்தீங்கன்னா இந்தியன் எம்பசியில தான் நடந்தது. இங்க எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்தியன் எம்பசியில தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புள் மட்டும் இல்லாம ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவுட்டோர்ல தான் பொங்கல் வச்சிருந்தாங்க. ஸோ இதுல அரிசி நானும் போட்டேன். எனக்கு அது ஒரு ரொம்ப ஹாப்பி. நானும் ரியாவும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலா ஒரு சாரீ தான் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். இங்க என் ஃப்ரெண்டு ஹமீடா தான் இதை பண்ணி கொடுத்தது எத்தோப்பியால. தேங்க்ஸ் டு ஹமீடா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமிட்டி மெம்பர்ஸ் அழகா எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் வச்சது, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே. ஸோ எல்லாரும் அம்பாசிடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவரும் வந்துட்டாரு, அம்பாசிடர், அவரோட ஒய்ஃப் எல்லாருமே. ஸோ வந்ததுக்கப்புறம் முளைப்பாரிலாம் போட்டு வச்சிருந்ததை கொண்டு வந்து கோலத்துக்கு நடுவில் வச்சு எல்லாரும் கும்மி அடிச்சாங்க. ஸோ இந்த முளைப்பாரிலாம் முன்னாடியே போட்டு வச்சது, கோலம் எல்லாமே இந்த கமிட்டி மெம்பர்ஸ் பண்ணது தான். எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அப்படியே அந்த கும்மியில ஜாயின் பண்ணேன். அப்படியே யாருக்குமே பெருசா கும்மி வந்து கரெக்டா வரல. இருந்தாலும் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி அழகா அடிச்சாங்க. அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ரவுண்டுக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. ஸோ எல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பொங்கல் கும்மி அடிச்சதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு அப்பதான் வந்து லாஸ்டா ஜாயின் ஆனாங்க. அவங்க ஆக்சுவலா ஃப்ரம் கவுந்தபாடி தான். ஸோ என்கிட்ட வந்து எனக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, தெரியுதா? ஸோ அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்லயே ஆல்மோஸ்ட் அந்த கும்மி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த முளைப்பாரி எடுத்துட்டு போய் உள்ள ஸ்டேஜ்ல வைக்கலான்னு எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துடலான்னு சொல்லி எல்லாரும் போட்டோ எடுத்தது அழகா இருந்தது. என் பக்கத்துல நிக்கிறவர் தான் அம்பாசிடரு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் அந்த ப்ளூ கலர் சாரி தான் அவங்க. ஸோ எல்லாரும் முளைப்பாரிய வச்சு அங்கேயே எல்லாரும் கீழே உட்காந்து போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள உங்களுக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தம்பி ஆக்சுவலா அழகா நேஷனல் ஆந்தம் பிளே பண்ணாங்க. ஸோ அடுத்து அம்பாசிடர், அவரோட ஒய்ஃப் எல்லாரும் குத்து விளக்கு ஏத்துனாங்க. அடுத்து இங்க இருக்க ரொம்ப நாள் இருக்க ஃபேமிலி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஏத்துனாங்க. இவங்க மகா, அவங்க விமலா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் குத்து விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் பாப்பா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஆடினா, பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. சாங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் தமிழ்ச்சங்கம் தலைவர் பேசினாரு. ரியா என்ன பண்றான்னு பார்த்தா அவ கையில கொடுத்த ரோஸை ஃபுல்லா பிச்சு கீழே போட்டுட்டு இருந்தா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பாசிடருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பொன்னாடை போத்தி கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அம்பாசிடரோட ஒய்ஃப் ஆக்சுவலா ரொம்ப பிரிட்டியா இருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மந்த்ரா சொல்றது எல்லாமே இருந்தது. ஸோ இவங்களோட டான்ஸ் எனக்கு இந்த மோனிகா சாங் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சது. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன், ஆனா மோனிகா சாங்கு. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவுட்டோர் கேம் ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் வாலண்டியரா வந்தாங்க. நான் வரேன், நீ வரேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் உரியடித்தல் தான் நடந்தது. அந்த டைம்ல நான் உங்களுக்கு லைவ் போயிருப்பேன், அதை யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அது ஒரு 45 மினிட்ஸ் போயிருக்கும். எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வராங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்காங்க, ஃபேமிலியோட இருக்காங்களா என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம். அதே மாதிரி நீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக் ஆஃப் வார் நடந்தது. ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தான் நடந்தது. ரியா வந்து இந்த குழந்தைங்கெல்லாம் இழுக்கிறத பார்த்துட்டு அவளும் இழுத்தே ஆகணும்னு சொல்லி போய் இழுத்துட்டு இருந்தா. ஆக்சுவலா எல்லாத்துக்கிட்டையுமே போனா, எங்க பார்த்தாலும் யார் கூடயாவது சுத்திட்டு இருந்தா. நான் லைவ் போகும்போது கூட எல்லாரும் டேக் கேர் பண்ணிட்டாங்க ரியாவை. அடுத்துதான் ஒரு ரியல் வார் நடந்தது. இந்த சைடு நார்த் இந்தியன்ஸ், அந்த சைடு சவுத் இந்தியன்ஸ். அப்படியே எல்லாரையும் மீறி அவங்க ட்ரூ கலர்ஸ் வெளியில வந்துருச்சு. எல்லாரும் அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி நார்த் இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அது எல்லாமே சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் வச்சுருந்தாங்க. வடை, பாயாசம், பொங்கல் வச்சுருந்தாங்க, அப்பளம், இந்த மாதிரிலாம். இவங்க அம்பாசிடரோட ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் உட்காந்துருந்தாங்க. அடுத்து எம்பசியில் ஒர்க் பண்ணுற ஃபேமிலிஸ் எல்லாருமே அடுத்தடுத்து இருந்தாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா நானுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாப்பிட உக்காந்துட்டேன். அப்போ வந்து மகா வந்து என்னுடைய ரியாவையும் வாங்கிட்டாங்க, மொபைலும் வாங்கி அவங்க தான் இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க எடுத்த வீடியோ தான் இது. கொஞ்சம் நான் அந்த டைம்ல பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், தெரியுதா? அடுத்து ஷாலினி உக்காந்துருக்காங்க. அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் ஜெய் உக்காந்துருக்காரு. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
அடுத்துமே கொஞ்சம் வந்து கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருந்தது. ஸோ, நான் அந்த கேப்ல ரியாக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். சரி அவ ரொம்ப நேரம் அதே ஃபேப்ரிக்ல, அதே ட்ரெஸ்லயே இருக்காளே அப்டின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக் உறுத்துன்ட்டு. ஸோ, அதுக்கப்புறம் மேடம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆ குழந்தைங்களுக்கு தான் எகைன் ஸ்டார்ட் ஆச்சு லெமன் அண்ட் ஸ்பூன். ஸோ, அடுத்து பெரியவங்களுக்கும் லெமன் அண்ட் ஸ்பூன் நடந்தது. ஸோ, இந்த கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சு மியூசிக்கல் சேர் நடந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, அந்த டைம் என்னால வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் என்னோட அந்த சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியராகி ஒரு ஓரமா உக்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எத்தோப்பியால பொங்கல் ரொம்ப அழகா போச்சு. இந்த மாரி எத்தோப்பியால என்னென்ன நடக்குது, பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு என் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் 2த்துலயுமே தமிழ் இன் எத்தோப்பியா. ஸோ நான் உங்க ஹரினா ஈரோட்ல இருந்து எத்தோப்பியா வந்த பொண்ணு. ஆக்சுவல் ஊரு அந்தியூரு. வாங்க லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ரியல் எத்தோப்பியா டுகெதர்.